சார் இது காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏமாந்த பணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரீஃபண்ட் வந்து எத்தனை நாளுக்குள்ள நம்ம கிடைக்கும் சார்? இது வந்து செக்ஷன் 39(1) ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கீழே அவங்க வந்து ரீஃபண்ட் கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய மன உளைச்சலுக்கும் அவங்களுடைய துன்பங்களுக்கும் இவங்க காரணம் இருக்கனால பண்ணலாம். இது நார்மலாக பார்த்தா 5லேருந்து 7 நாளில் கண்டிப்பாக அவங்க ரீஃபண்டு கொடுக்கணும். ரீஃபண்டு கொடுக்கறது தான் வந்து முறை. சப்போஸ் அதை தாண்டும் போது எவ்வளோக்கு எவ்வளோ லேட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுக்குண்டான காம்பன்சேஷன் ஃபேர் காம்பன்சேஷனை கண்டிப்பாக நம்ம வந்து வாங்க முடியும். சார் இப்போ வந்து ஒரு டெலிவரி நடக்கலை அப்படிங்கிறப்போ ஒரு கன்சியூமராக நான் ஒரு ஏமாத்தப்படுறேன். ஓகே, அந்த ஏமாத்தப்படுறதுனால நான் வந்து ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் இதுக்காக கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஐபிசி செக்ஷன் 420 பிஎன்எஸ்ல இருந்து 318 அதில் மோசடி வழக்கு. ஏன்னா பணம் கொடுத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் அவங்க வந்து பணத்தை மட்டும் வாங்கிட்டு நம்மளை மோசடி பண்ணுறதுனால பணத்தை எப்படா தருவேன்? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். அது வந்து ஒரு மோசடி வழக்கில் வரும். கண்டிப்பாக கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு, ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியும். நம்ம அது மாதிரி செக்ஷன் 406 வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் அதில் அட்ராக்ட் ஆகும். அதனால ஸ்ட்ராங்கான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம கொடுக்க முடியும். அதனால அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுனால வாய்ப்பு வந்து அதிகமாக உண்டு.